எதிர்காலத்தில் என்னவா ஆகணும், என்ன சாதனை செய்யணும் இந்த துறையிலன்னு இருக்கீங்க? அது இடைநிலை ஆரம்ப பள்ளியில் இருக்கும்போதா இல்லது இடைநிலை பள்ளியில் போயும் அந்த மாதிரி? சரி, வாழ்த்துக்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நான் விஷ்ணு கதிரவன், டிவி ஸ்டார் நிருபர். மலாக்கா மாநில ரீதியிலான குறுக்கோட்ட போட்டியில் நீங்கள் 3ஆம் நிலை பெற்றுள்ளீர்கள். அதன் அடிப்படையில் மலாக்கா மாநிலத்தை பிரதிநிதித்து தேசிய ரீதியில் நடைபெறவுள்ள ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கான குறுக்கோட்ட போட்டிக்கு தேர்வாகியுள்ளீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. மாவட்ட ரீதியிலான அந்த போட்டியில் உங்களது அனுபவத்தை பற்றி கூறுகிறீர்களா? முதல் நான் பள்ளிக்கூட அளவிலான குறுக்கோட்ட போட்டியில் பங்கெடுத்தேன். அதில் முதலிடத்தை பெற்றேன். அப்பொழுது என்னுடன் 4 ஆண்கள் 4 பெண்கள் மாவட்ட ரீதியிலான குறுக்கோட்ட போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதில் நான் முதல் இடத்தை வென்றேன். அடுத்து நாங்கள் 21ஆம் தேதி 4ஆம் மாதம் அலோகஜா மாவட்டத்தை பிரதிநிதித்து மலாக்கா மாநிலத்திற்கு குறுக்கோட்ட போட்டிக்கு சென்றோம். அலோகஜா மாவட்டத்தில் நடந்த குறுக்கோட்ட போட்டியில் மேலும் 29 ஆண்கள் மாநில ரீதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இந்த போட்டியில் 30 பேர் கலந்து கொண்டனர். அந்த போட்டியில் நான் 3ஆம் நிலையை பெற்றேன். அப்பொழுது உங்களது உணர்வு எப்படி இருந்தது? அப்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்தது. ஒவ்வொரு நாளும் கொஸ்டூல் எனக்கு பயிற்சி அளிப்பார் அஞ்சு பட்டேல். அதை தவிர்த்து ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் மயூரி பள்ளி திடலில் பயிற்சி அளிப்பார். உங்கள் உணவு முறையை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா பவித்ரன்? நான் ஒவ்வொரு நாளும் காய்கறிகளும் பழங்களும் சாப்பிடுவேன். தூங்குவதற்கு முன்பு நான் 1 கப்பு பால் குடிப்பேன். அதை தவிர்த்து விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்க குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும். தேசிய ரீதியிலான போட்டி எங்கு எப்பொழுது நடைபெற உள்ளது பவித்ரன்? 10ஆம் தேதி 5ஆம் மாதம் ஜாசனில் உள்ள UITMல் நடைபெற உள்ளது. கடந்த சந்திப்பில் நீங்கள் தேசிய ரீதியான குறுக்கோட்ட போட்டியில் முதல் நிலையை பெறுவேன் என்று கூறினீர்கள். அதன்படி நீங்கள் முதல் நிலையை வெற்றி பெற பள்ளி வாழ்த்துகிறது. நன்றி. மிக்க நன்றி பவித்ரன். வணக்கம். நன்றி.